Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல MS Word ல ஒரு 15 ஷார்ட்கட் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல முதல் ஷார்ட்கட் வந்து பார்த்தோம் அப்படினா டாக்குமெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்றது. அதுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டியது உங்க கீபோர்ட்ல Alt Ctrl S மூணு ஒண்ணா சேர்ந்து பண்ணீங்க அப்படினா ஒரு Word டாக்குமெண்ட் ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். மறுபடியும் அதை நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு அதே கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் பொசிஷன்ல வந்துரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். சோ இது வந்து ஒரு Word டாக்குமெண்ட். இப்போ கீபோர்ட்ல Alt Ctrl S கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்ட் டாக்குமெண்ட் வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் ஆயிடும். சோ இப்போ நீங்க மேலே டைப் பண்ணீங்கன்னா கீழ பார்க்க முடியும். சோ இங்க ஹாய்னு கொடுத்திருக்கோம். அது மாதிரி இங்க நீங்க டைப் பண்ணாலும் மேலே வந்து பார்க்க முடியும். இப்போ மறுபடியும் இத நார்மல் பொசிஷன் கொண்டு வரணும் அப்படினா Alt Ctrl S அதே கீயை கொடுத்தீங்கன்னா நார்மலுக்கு வந்து வந்துரும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட். ரெண்டாவது வந்து ஒரு Word டாக்குமெண்ட்டை நீங்க ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்ணனும் அப்படினா F12 பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், இல்லனா Alt 2 சேர்ந்து பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். இதுல ஃபாஸ்டா வர்க் பண்றது வந்து F12 தான். F12 வந்து நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு வர்க் ஆகும். ஆனா Alt 2 வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணிருந்தீங்கன்னா வராது. ஃப்ரெஷா இருக்கிற டாக்குமெண்ட் மட்டும் தான் வர்க் ஆகும். இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்டை ஆல்ரெடி வெல்கம் டு Tamil Tech Express னு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் கீபோர்ட்ல F12 பிரஸ் பண்ணீங்கன்னா கேக்குது. சோ வந்து நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம் அல்லது வந்து வேற நேம்ல கொடுத்துக்கலாம். சோ இதுவே Alt 2 கொடுத்தோம் அப்படினா வர்க் ஆகாது. ஆனா அதுவே ஒரு நியூ டாக்குமெண்டா இருக்கு அப்படினா இப்போ Alt 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சேவ் பண்ண சொல்லும். சோ அந்த மாதிரி வந்து நீங்க பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளுடைய ஷார்ட்கட். அடுத்து வந்து ஒரு Word டாக்குமெண்ட்டை ஃப்ரெஷா ஓபன் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து நீங்க கீபோர்ட்ல Ctrl N கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்க இருந்து ஒரு டாக்குமெண்ட்டை ஓபன் பண்றேன். சோ கீபோர்ட்ல Ctrl N பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஓபன் ஆயிடும். அடுத்து வந்து கரண்ட் டேட்டை எப்படி இன்சர்ட் பண்றது? அதுக்கு வந்து நீங்க பண்ண வேண்டியதுலாம் Alt Shift D கொடுத்தீங்கன்னா போதும். D for date. இப்போ நான் கீபோர்ட்ல Alt Shift D கொடுக்கிறேன். சோ இன்னைக்கு டேட் வந்து வருது. அதே மாதிரி கரண்ட் டேட்டை இன்சர்ட் பண்ணனும் அப்படினா Alt Shift T for time. இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சர்ட் ஆயிடும். அடுத்த ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படினா ஒரு ஸ்டேட்மென்ட்டை அப்பர் கேஸாவோ லோயர் கேஸாவோ ப்ராப்பர் கேஸாவோ மாத்துறதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படினா Shift F3. இதுல ப்ராப்பர் கேஸ்னா என்ன அப்படினா ஒரு சென்டென்ஸ்ல ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ப்ராப்பர் கேஸா மாத்தணும். அதாவது அப்பர் கேஸா மாறும். அதுதான் ப்ராப்பர் கேஸ்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த ஹலோ வேர்ட் பார்த்தோம் அப்படினா ஸ்மால் இருக்கு. இத நான் செலக்ட் பண்றேன். Shift F3 கொடுத்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் கேஸா மாறுது. அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலா வரும். இதான் வந்து ப்ராப்பர் கேஸ். மறுபடியும் அதை செலக்ட் பண்ணிட்டு Shift F3 கொடுத்தோம் அப்படினா இப்போ வந்து அப்பர் கேஸ்ல இருக்கு. மறுபடியும் அதை செலக்ட் பண்ணி Shift F3 கொடுத்தோம் அப்படினா லோயர் கேஸா மாறிடும். சோ ஒரே டைம்ல நீங்க வந்து ஒரு பாராகிராஃபோ அல்லது ஒரு சென்டென்ஸையோ நீங்க வந்து அப்பர் கேஸாவோ லோயர் கேஸாவோ அல்லது ப்ராப்பர் கேஸாவோ வந்து நீங்க மாத்திக்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். Shift F3 பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். அடுத்து நம்மளுடைய ஷார்ட்கட்ல பார்த்தோம் அப்படினா ஃபாண்ட்டை வந்து எப்படி இன்கிரீஸ் பண்றது அதுக்கு அப்புறம் டிக்ரீஸ் பண்றது. சோ அதுக்கு வந்து நீங்க ஒரு சென்டென்ஸ் அல்லது பாராகிராஃபை இன்புட்டா செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் கீபோர்ட்ல கண்ட்ரோலும் இந்த ரைட் அரே ஆபரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும். இப்போ நான் வந்து இந்த பாராகிராஃபை எடுத்துக்கிறேன். இப்போ கீபோர்ட்ல கண்ட்ரோல் ரைட் அரே ஆபரேட்டர் கொடுக்குறேன். ஃபாண்ட் வந்து 15 இருக்கு, 16 இருக்கு, 17 இருக்கு, 18, 19, 20. உங்களுக்கு தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து நீங்க வந்து இதை டிக்ரீஸ் பண்ண அப்படின்னா கீபோர்ட்ல கண்ட்ரோல் இப்போ அரே ஆபரேட்டர் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ இதுதான் வந்து ஃபாண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் டிக்ரீஸ் பண்றதுக்கும் உள்ள ஷார்ட்கட். ஸோ இது ரைட் அரே ஆபரேட்டர், இது வந்து லெஃப்ட் அரே ஆபரேட்டர், அதாவது ஸ்கொயர் பிராக்கெட் ஆபரேட்டர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிறேன். ஓகே, இதை வந்து நான் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா இப்போ இது வந்து ப்ராப்பராகவே அரேஞ்சா இல்லை. ஸோ இதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா இங்கே கொடுத்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன் ஆகிடும். அதுவே நீங்கள் ஷார்ட்கட்ல பண்ணோம் அப்படின்னா இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல Ctrl J கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராப்பராக வந்து அது வந்து அலைன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஜஸ்டிஃபிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவோம். இதுவே வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னா லெஃப்ட் சைடில் மட்டும் பண்ணுறது. ஸோ இந்த இன்புட்டை செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல Ctrl L கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ப்ராப்பராக இருக்கும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இருக்கும். ஸோ இது வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன். இதுவே நீங்கள் ரைட் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு Ctrl R கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ரைட்ல ப்ராப்பராக இருக்கும், லெஃப்ட்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. ஏன்னா இது ரைட் ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய அலைன்மெண்ட். ஸோ ஜஸ்டிஃபிகேஷனாக பண்ணோம் அப்படின்னா
இன்புட் டெக்ஸ்டாவோ அல்லது பேராகிராஃபோ நீங்கள் இன்புட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு கண்ட்ரோல் எல், ரைட் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு கண்ட்ரோல் ஆர். அடுத்தது வந்து சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் நம்பர் வந்து எப்படி பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ நான் வந்து ஒரு நம்பர் போடுறேன். இப்போ 3க்கு அடுத்த நம்பர் 4 வந்து நான் சப்ஸ்கிரிப்டாக பண்ணுறேன். சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வரும். இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் நம்பரை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 3க்கு கீழே 4 வந்து வந்துடும். ஓகேங்களா, இது வந்து சப்ஸ்கிரிப்ட். இதுவே வந்து இப்போ 5க்கு பக்கத்தில் 2 இருக்குது. இது வந்து நான் சூப்பர் ஸ்கிரிப்டாக மாற்றணும் அப்படின்னா அப்போ வந்து 5க்கு பவராக மாறிடும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து ஷார்ட்கட் மூலமாக பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இதுவே வந்து நீங்கள் வேர்டில் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா மாறிடும். மறுபடியும் வந்து இங்கே இந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். ஸோ கீபோர்ட் மூலமாக பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் ஈக்குவல் சிம்பிள், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஈக்குவல் சிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து எப்படி வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டேபிளாக மாற்றுறது. ஸோ அது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் ஆல்ட்டு என் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் TI கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஆல்ட்டு என் அதுக்கப்புறம் TI, Tனா டேபிள், ஐனா இன்செர்ட், ஆல்ட் என்னங்கிறது நியூ ப்ரெடிக்ஷன், ஸோ நியூ செலெக்ஷன். ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். அடுத்த ஷார்ட்கட் வந்து பார்த்தோம் அப்படின்னா புல்லட் பாயிண்ட் வந்து எப்படி வந்து வேர்டில் கிரியேட் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மேனுவலாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி புல்லட் வந்துடும். இதுவே வந்து கீபோர்ட் மூலமாக எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புல்லட் பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 15 வேர்டு ஷார்ட்கட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.